அந்த படையப்பா படத்துல உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன சீன் சொல்லுங்க? படையப்பா சீன்னா அந்த புத்துக்குள்ள கை விடுவார்ல அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரஜினியோட ரீரிலீஸ் வந்து படையப்பா ரிலீஸ் பண்றாங்க. கார்த்திக் வந்து எம்ஜிஆரோட வா வாத்தியார் ஒரு படம் வந்தது, அதோட டைட்டில் வச்சு ஒரு படம் வருது. நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? இல்லை, ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா தலைவர் நான் ஒரு தலைவர் ஃபேனு. ஸோ அதனால் கண்டிப்பாக படையப்பா மூவிக்கு தான் போவேன். இப்போ கார்த்தியனாவும் சொல்ல முடியாது, வளர்ந்து வர நடிகர். ஸோ அவர் படத்தையும் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் டைட்டிலில் வேற வருது. கண்டிப்பாக இப்போத்த ஜெனரேஷன் வந்து எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியாதவங்களும் இருக்காங்க, எம்ஜிஆரை பற்றி நிறைய கற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வாத்தியார் படமும் பார்க்கலாம், படையப்பா படமும் பார்க்கலாம் கண்டிப்பா. இப்போ எல்லா நடிகரும் எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, எம்ஜிஆர் பெயரை ஏன் யூஸ் பண்றாங்கன்னா அவர் வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்து எம்ஜிஆர் பெயரை வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அவரை மாதிரியே எல்லாரும் இப்ப விஜய் அண்ணா கூட அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரும் எம்ஜிஆர் ஐயா பேரை யூஸ் பண்றாங்க. பிளஸ் ஏடிஎம்கேவும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயோட ஓன் கட்சி அது. ஸோ அதனால வந்து அவருடைய காலத்துல அவர் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு இப்போ இன்ன வரைக்கும் அவருடைய ரீச் இருக்கு. படையப்பா படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்லுங்க? எனக்கு தலைவரோட எல்லா சீனும் பிடிக்கும். அதுல அவர் அந்த நடந்து வர ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது படத்துல நீலாம்பரியோட கேரக்டர் படத்துல எவ்வளவு முக்கியமானது? ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா ரோல் பண்ணாத படம் ஹிட் ஆகும். ஸோ அதுல வந்து நீலாம்பரின்ற கேரக்டர் வந்து ஒரு வில்லி கேரக்டரா இருந்தாலும் படத்துல அது ஒரு நல்ல ரோலா பண்ணியிருக்காங்க இவங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். அப்ப நீங்க கார்த்தியோட வாத்தியார் படத்துக்கு தான் நீங்க போவீங்க? நான் ரெண்டு படத்துக்குமே லைக் பண்ணி போவேன். படையப்பா படம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம்ட்டு இல்லாமல் ரீரிலீஸ் ஆன படம் மாதிரியே தெரியாது. ஏன்னா தலைவர் படம்ன்றதுனால அது ரீரிலீஸாக இருந்தாலும் வந்து மக்கள் எல்லாமே புது படம் மாதிரி தான் போய் பார்ப்பாங்க தலைவர் படம்ன்றதுனால. ஸோ வந்து வா வாத்தியார படமும் நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி கார்த்திக் வந்து இதுக்கு முன்னாடி ஜப்பான் ஒரு படம் வந்தது, அது வந்து அட்டு பிளாப் ஆயிடுச்சு. அந்த பொருள் எல்லாம் ஒரு மாதிரி வச்சு அது பண்ணி அட்டு பிளாப் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த படத்துல எம்ஜிஆரோட வேஷம் எல்லாம் போட்டு பண்றாரு, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவர் ஒரு படத்தை வச்சு நம்ம இன்னொரு படத்தை வந்து நம்ம வந்து எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து நல்ல மூவியும் அமையலாம், ஒருத்தருக்கு பேட் மூவியும் அமையலாம். அதே கார்த்தி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படம்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த படமும் நான் வெற்றி பெறும் நான் நம்புறேன். இப்போ படையப்பா வந்து 26 இயர்ஸ் பேக், 26 வருஷம் முன்னால வந்த படம். அவரோட தனிமை, அவரோட பண்பாடு, அவரோட ஏழ்மை, அவரோட நல்ல ஒரு மனிதன், தெய்வ பக்தி உள்ள ஆள். இப்போ அந்த ஆள் ஒரு 75 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன், 75வது பர்த்டே வருது 11th டிசம்பர் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க படையப்பா. 26 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த காலத்துலேயே. இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாம் இன்னொரு முறை பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா இஸ் வெரி டவுன் டு அர்த், வெரி சின்சியர் மேன், வெரி ஹம்பிள் மேன். அன்னைக்கு மாறன் சார் ஜெயிலரோட இது சொல்லும் போது எல்லா இந்தியாவில் எல்லா சிஎம்கும் ரஜினி சார் ஃபோன் பண்ணார்னா எல்லா முதலமைச்சர் எல்லாரோட நாட்டில் இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர் இருக்கிறாங்க, தே வில் பிக் அப் த கால் அண்ட் இமிடியட்லி அட்டெண்ட் திஸ் ஃபோன் கால். அந்த மாதிரி ஒரு செயல்பாடு. பிகாஸ் அந்த ஹியூமனிட்டி, அந்த ஹம்பிள்னஸ், டவுன் டு எர்த் பர்சன், காட் ஃபியரிங் பர்சன் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. கட்சி வானான்னு இன்னைக்கு அவர் தனிமையாக நிற்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பட் பார்க்கலாம், கடவுளோட ஆசீர்வாதத்தில் அவர் 100 ஆண்டு இந்த பூமியில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வந்து இப்போ எல்லாரும் வந்து எம்ஜிஆர் பேரை வந்து பயன்படுத்துறாங்க, அது எப்படி நான் பாக்குறீங்க? அது எம்ஜிஆர் வந்து அவர் உலக சுற்ற வாலிபன்ங்க, எவர் கிரீன் ஹீரோ. அவர் யாராலையும் மேட்ச் பண்ணவே முடியாது. முதலமைச்சர் ஆனாரு, சத்துணத்தை கொண்டு வந்தாரு. இன்னைக்கும் 100 வருஷம், இன்னிலேருந்து 100 வருஷம் போனாலும் எம்ஜிஆரோட என்னோட 3 எழுத்துக்கள் என்ன மூச்சு இருக்கும் அப்படின்னு அவர் அப்போ அந்த வரலாறை சொல்லியிருக்கிறவர். அப்போ அது யாராலையும் தே கெனாட் மேட்ச் எம்ஜிஆர் சார். அவர் அல்டிமேட் எவர் கிரீன். அவர் இந்த சினி ஃபீல்டில் இந்தியாவில அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு எவர் கிரீன். அப்புறமா ரஜினி சார் வந்தார், அப்புறமா கமல் எல்லாமே வந்தாங்க. பட் அந்த ஹம்பிள்னஸ் எல்லாருக்குமே இல்லைங்க. எஸ், படையப்பா படத்துக்கு தான் போவேன். என்னதான் டைட்டில் அப்படி வச்சாலும் தலைவர் மாதிரி வர முடியாது. தலைவர் தான். கண்டிப்பா படையப்பா படத்துக்கு தான் போவோம் நாங்க.
எதனால படையப்பா படத்துக்கு போறீங்க? தலைவருங்க, தலைவருக்காகவே போவாங்க. ரீரிலீஸ் ஆகுது, எத்தனை வாட்டி அந்த படம் போட்டா கூட திருப்பி திருப்பி போய் பார்ப்போம். ஏன்னா தலைவருக்காக மட்டும்தான் அந்த படத்தை போய் பார்ப்போம் நாங்க. அதே மாதிரி அந்த படத்துல முக்கியமான நீலாம்பரி கேரக்டர் தான் படத்துல பேச போறது. எப்படி பாக்குறீங்க நீலாம்பரி? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் அது அந்த படத்துல. ஆனா அதுல ரம்யா கிருஷ்ணன் மேம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாங்க. மேபி எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து போய் படையப்பா படத்தை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். தேங்க்யூ. அதே மாதிரி படையப்பா படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சீன் சொல்லுவீங்க? படையப்பா படத்துலயா எல்லாமே பிடிக்குங்க. ரஜினி சார் ஸ்டைல் பிடிக்கும், அவர் நடந்து வர்றதே பிடிக்கும். அந்த ஊஞ்சல் அந்த கையில இருந்து இப்படி இழுப்பாருல்ல, அதுவே ஸ்டைலுங்க தலைவருது. அதுக்காகவே போய் பார்க்கணுங்க படத்தை இன்னொரு வாட்டி. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல தலைவர் இப்படி இழுக்கிறது அது அல்டிமேட்டுங்க. ஓகேண்ணா, இப்போ வந்து எல்லா நடிகரும் இப்போ எம்ஜிஆர் பேரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எவ்வளோ பேர் என்னதான் யூஸ் பண்ணாலும் தலைவர் தாங்க. தலைவர் ஈக்குவலாக யாரும் வர முடியாது என்னை பொறுத்தவரை. தலைவர் எப்பவும் தலைவர் தான். சூப்பர் ஸ்டார் தான். நான் படையப்பா தான் போவேன். ஏன்னா கார்த்தியோட மூவி இப்போதான் புதுசா கேள்விப்படுறேன். ஸோ அதனால நான் படையப்பா தான் போவேன். படையப்பா ஆல்ரெடி பார்த்த மூவி, ஓல்டு மூவி. ஸோ அதுக்காக தான் போவேன். ஏன்னா இந்த கார்த்தி படத்துல வந்து அவர் எம்ஜிஆர் வேஷம்லாம் போட்டிருக்காரு, எம்ஜிஆர் மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. இல்ல பார்த்தது இல்ல, இப்பதான் கேள்வியே படுறேன் நான். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன். ட்ரெய்லர் கூட பார்த்தேன். இல்ல பார்த்தது இல்ல. ரஜினி படத்துல அந்த படையப்பா படத்துல உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன சீன் சொல்லுவாங்க? படையப்பா சீன்னா புத்துக்குள்ள கை விடுவார்ல, அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரு கம்பேக் ஒன்று கொடுப்பாருல, வீடெல்லாம் கட்டி, அது ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நீலாம்பரி அவங்களோட கேரக்டர் பெண் மாதிரி ரொம்ப மாசா இருப்பாங்க அவங்க, ரொம்ப ஆட்டிடியூடோட. எத்தனை வாட்டி பார்த்தாலும் போரே அடிக்காது. அதுக்கு என்ன ரீசன் சொல்ல முடியுமா? அதை நான் சைல்ட்ஹுட்ல பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டா எப்பயும் பார்த்ததில்ல, சைல்ட்ஹுட்ல பார்த்துருக்கேன். ஸோ அப்போ நிறைய டைம் பார்த்துருக்கேன். போர் அடிக்காதுதான். படையப்பா படம் தான் பார்க்கணும். ஆமா, தியேட்டர்ல சப்போஸ் ரீரிலீஸ் பண்ணா நான் படையப்பா மூவி தான் பார்ப்பேன். கார்த்தி படத்துக்கு தான் போவேன். ஏன்னா எதனால? கார்த்தி பிடிக்கும். ஆமா, புது படம், இது ரீரிலீஸ் படம், அதனால நான் புது படத்துக்கு தான் போவேன். இதுல காட்சி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. ஆமா, நல்லா தான், சூப்பரா இருந்தது. இது ஜப்பான் படம் மாதிரியே வருமானா இது? ஏன்னா இந்த ஜப்பான் படம் வந்து அவர் வாய்ஸ் ஒரு மாதிரியா பேசி, ஆமா, அது சொத்தப்பலா போச்சு. அதே மாதிரி இந்த படமும் வரும்னு நினைக்கிறீங்களா? அது இல்ல, நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா, ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இருக்கும் அந்த படம் நிறைய பேர் இருக்காங்க. படம் நல்லா சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போவீங்களா? கண்டிப்பா போவோம்.